ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவார பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீ.சி. சுந்தரராமன் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார். பாடல்களை பாடுபவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். சங்ககாலம் தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரை 27 அருளாளர்களால் பாடப்பெற்ற பக்தி பனுவல்களே பன்னிரு திருமுறைகளாகும். இவற்றுள் பன்னிசை கருவூலங்களாக உலகின் பழமை பொருந்திய இசை வடிவங்களாக அமைந்தவை முதல் 7 திருமுறைகளும், திருவிசைப்பா திருப்பல்லாண்டுகளாக அமைந்த 9ஆம் திருமுறையும், 11ஆம் திருமுறையிலே விளங்கும் காரைக்காலம்மையாரின் மூத்த திருப்பதிகங்களும் ஆகும். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் தவமுதல்வராகிய திருஞான சம்பந்தர் ஆவார். சீகாழியிலே சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் புதல்வராக தோன்றிய இவர் தோணியப்படு திருவருளினாலே திருஞானப்பால் பொற்கிண்ணத்தில் அம்மையால் அழைக்கப் பெற்றார். பாலுண்ட பிள்ளையார் சிவஞான சம்பந்தர் ஆயினார். அந்த நிலையில் சிவபாத இருதயரால் யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் என்று வினவப் பெற்ற போது சுட்டி உணர முடியாத இறைவனை தம் சுட்டு விடலாலே காட்டி பால் தந்த பரமனை பதிக இசை பாடினார். தோடுடைய செவியன் என்று அம்மை ஒரு கூருடைய செவியை சிறப்பித்து பன்னிசை பகர்ந்தார். குருவருளாக இப்பதிகம் நட்டபாடை எனும் பண்ணில் அமைந்த நலமுடையது. முன்னோர் காட்டிய வழியில் செல்வது நம் தமிழ்ச்சான்றோர்களின் மரபு. அந்த மரபை பின்பற்றி ஏழிசை தலைமகன் ஆகிய ஞான சம்பந்தர் தமக்கு முன்னரே பன்னிசை வடிவில் பதிகங்களை மூத்த திருப்பதிகங்களை பாடிய காரைக்காலம்மையார் வழியை பின்பற்றினார். அம்மையார் பாடிய நட்டபாடை என்ற பண்ணில் தமது முதல் திருப்பதிகத்தை அருளிச் செய்தார். திருஞான சம்பந்தரின் முதல் திருமுறையுள் முதல் பதிகம் தொடங்கி 22 பதிகங்கள் நட்டபாடை பண்ணில் 8 கட்டளைகளாக யாப்பு அமைதி உடையனவாக அமைந்துள்ளன. தேவாரம் தே கூட்டல் ஆரம் எனவும் தேவ கூட்டல் வாரம் எனவும் பிரிக்கலாம். தெய்வ மாலையாக தெய்வத்திடம் செலுத்தும் அன்பாக பொருள் கொள்ளலாம். இசை மாலையாக பொருள் சேர் புகழை போற்றும் பேரன்பின் வடிவாக அமைவன இத்தேவார பதிகங்கள். என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வனாக விளங்குபவன், தோடணிந்த செவியை உடைய உமை அம்மையை இடப்பாகத்தே கொண்டவனாய் காளையின் மீது அமர்ந்து தூய வெண்மதியை முடியில் சூடி சுடுகாட்டுச் சாம்பலை பூசி நான்முகனால் முன்னை நாளிலே வெளிவிடப் பெற்ற பிரமாபுரம் எனும் பெருமை பெற்ற சிறுகாழிப்பதியிலே எழுந்தருளி உள்ள பெருமான் இவனல்லனோ என்கிறார் முதற்பாடலில். திருப்பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. திருஞான சம்பந்தர் தமது பதிக அமைப்பிலே இறுதி பாடலில் பாடிய தன்னுடைய பெயரையும் பதிகம் பாடுவதனாலே உண்டாகும் பலன்களையும் சொல்லுவது வழக்கம். அதனால் இவரது பதிகங்களுக்கு திருக்கடை காப்பு எனும் சிறப்பு பெயர் அமைவதாயிற்று. 11வது பாடல் இவருடைய பதிகங்களிலே பயன் கூறுவதாக அமைவது வழக்கம். இப்போது தோடுடைய செவியன் என்ற முதல் பதிக பாடல்கள் சிலவற்றை கேட்போமா? தோடுடைய செவியல் விடையேறியோர் பூவள் மதிசூடி, தோடுடைய செவியல் விடையேறியோர் பூவள் மதிசூடி, தோடுடைய செவியல் விடையேறியோர் பூவள் மதிசூடி, மதிசூடி, பூவள் மதிசூடி, காடுடைய சுடலை, காடுடைய சுடலை பொடி மூதி, காடுடைய சுடலை பொடி மூதி, காடு
கள்வல் கேடுடைய மலரான் முனை நாட்பணி சேர்த்த அருள் செய்த கேடுடைய மலரான் முனை நாட்பணி சேர்த்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவனல்லே அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தம் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தம் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருஞான சம்பந்தர் பதிகங்கள் இன்று கிடைத்துள்ள 384 ஆகும். இவருடைய இசைப்பதிகங்களிலே 1 முதல் 7 பாடல்களில் தலப்பெருமைகள், இயற்கை வருணனைகள், புராணச் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8ஆம் பாடலிலே கையிலையை பெயர்க்க முயன்ற ராவணன் பிழைக்கு இறங்கி இசைபாடியமையால் அருள் பெற்ற திறமும், 9ஆம் பாடலிலே திருமால் பிரமன் அடிமுடி தேடிய வரலாறும், 10ஆம் பாடலிலே புறச்சமய நெறிகளின் புண்மைகளை பேசுவதாகவும் அமைத்திருப்பார். முதல் திருப்பதிகமாக அமைந்த இந்த இசைமாலையில் இறைவனின் என் குணங்களாகிய இயல்புகள் அமைந்துள்ளன. விடையேறுதல் உருவமாகவும், பொடிபூசுதல் அருவுருவ நிலையாகவும், உள்ளங்கவர்கள்வன் என்பதால் அருவமாகவும் கடவுள் விளங்குவதை குறிப்பிடுகிறார். தோடு எனத் தொடங்கும் இந்த முதல் திருமுறையில் தகர ஒற்றொடு ஓ என்ற எழுத்து சேர்ந்து அமைக்கிறது. பிரணவமாகிய ஓங்காரத்தை சிவசக்தியின் உண்மை வடிவமாகிய தகர வித்தையின் அடையாளம் ஆகிறது. இதோடு சேர்ந்து அமைவது த ஆயிற்று. 12வது திருமுறையாகிய பெரிய புராணம் உலகலாம் எனத் தொடங்கி உலகலாம் என முடிகிறது. அதன் இறுதி எழுத்து இம் என்பதாக அமைகிறது. எனவே 12 திருமுறைகளும் ஓங்காரத்தினுள் அடங்கி அதன் வடிவமாக திகழ்கின்றன. முதற் பதிகத்தின் கடைக்காப்பாகிய இறுதிப் பாடலின் கருத்து, அருமையான நெறிகளை உலகிற்கு வழங்குவன வேதங்கள். அவற்றில் வல்லவனாக விளங்கும் பிரம்மனால் வழிபடப் பெற்ற சிறுகாழியில் எழுந்தருளியுள்ள முதல்வனை ஒருமைப்பாடுடைய மனதையுடைய ஞானசம்பந்தன் புகழ்ந்து பாடிய திருநெறியாகவும் அருவ நெறியாகவும் விளங்கும் தமிழாகிய இந்த பாடல்களை ஓத வல்லவர்களின் பழைய வினைகள் திருத்தல் எளிது என்கிறார். ஞானப்பால் உண்டு முதற்பதிகம் பாடிய ஞானசம்பந்தர் சீர்காழிக்கு அருகிலுள்ள திருக்கோலக்காவிற்கு வழிபடச் செல்கிறார். சந்த இசையோடு கூடி கைத்தாளமிட்டு மடையில் வாழை பாய எனும் பதிகத்தை இசை நலம் பொருந்த பாடினார். அதனைக் கண்ட இறைவன் கைத்தாளமிடுவதனால் சிறுவனாகிய சம்பந்தனின் பிஞ்சுக்கரங்கள் வருந்தும் என்று எண்ணி திரு ஐந்தெழுத்து பொறித்த செம்பொன்னாலாகிய தாளத்தை அளித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் தமது தேவாரத்தில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் இந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என இந்த அற்புதத்தை குறிப்பிட்டுள்ளார். தக்கராக பெண்ணிலே அமைந்த இந்த பாடல் குரு அருள் பெற்றுத் தரவல்லது. நீரை தேக்கி வெளிவிடும் மடையிலே மீன்கள் துள்ளுமாறு பெண்கள் நீராடும் பொய்கைகளை உடையது திருக்கோலக்கா. இப்படி இயற்கை வளம் பேசுகிறார். அந்த தலத்தில் இறைவன் சடைமுடியையும்
அதில் பிறையையும் உடல் முழுதும் திருநீற்றுப் பூச்சையும் ஆடையாக இடையில கீழ் உடையையும் கொண்டு உருவம் உடையவனாக இருப்பது ஏனோ என்கிறார். இந்த இறைவனை வழிபாடு செய்வதனால் பிணிகள் நீங்குமென்றும் தொழுவார் பக்கம் துயரமில்லை எனவும் பாடியிருக்கிறார். இறுதி பாடலிலே சீர்காழிப்பதியிலே தோன்றிய ஞானசம்பந்தன் பண்பால் உயர்ந்தவர் வாழும் கோலக்காவில் உள்ள இறைவனை பாடிய திருவருள் வெற்றியை தரும். இந்த பாடல்களை ஓதி வழிபட வல்லவர்களே வாய்மையாளர். அவர்களின் மலை எனும் வினைகள் நீங்கப் பெற்று உயர்ந்த வாழ்வு பெறுவர். இப்பதிக பலன் ஓங்கி உயர்ந்து வாழ்வார்கள் என்பதே கருத்தாயிற்று. மடையில் வாழை பாயமாதரார், மடையில் வாழை பாயமாதரார், மடையில் வாழை பாயமாதரார், மடையில் வாழை பாயமாதரார், உடையும் பொய்கை போல காவுளால் தடையும் பிறையும் சாம்பல் போற்றும், தடையும் பிறையும் சாம்பல் போற்றும், தடையும் பிறையும் சாம்பல் போற்றும், தடையும் பிறையும் சாம்பல் போற்றும், கீழுடையும் கொண்ட உருவம் என்கோலோ, தடையும் பிறையும் சாம்பல் போற்றும், கீழுடையும் கொண்ட உருவம் என்கோலோ, நலம் கொள்காடி ஞான சம்பந்தல், நலம் கொள்காடி ஞான சம்பந்தல், நலம் கொள்காடி ஞான சம்பந்தல், நலம் கொள்காடி ஞான சம்பந்தல், மூலங்குள் போல காவுளானையே, நலம் கொள்காடி ஞான சம்பந்தல், புலங்குள் போல காவுளானையே, புலங்குள் போல காவுளானையே, பலங்குள் பாடல் பல்லவாய்மையாறு, மூலங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே. திருஞான சம்பந்தர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு வரும்போது திருநெடுங்கடம் எனும் தலத்தை அடைகிறார். நின்பால் நேசம் செல்லாவகை தடுக்கும் இடர்களை தீர்த்திருட வேண்டும் எனும் குறிப்புடைய திருப்பதிகத்தை பாடிப் பரவினார். மறையுடையாய் எனத் தொடங்கும் இந்த பதிகம் பழந்தக்க ராகத்தில் அமைந்திருக்கிறது. நெடுங்கடம் மேவிய இறைவனை வேதங்களை உடைமையாக கொண்டு தோலை ஆடையாக உடுத்து தலை மேல் இளம்பிறையை சூடி தலைக்கோலமுடையவனாக விளங்குபவனே, குறையுடையவர்களின் குற்றங்களை மனத்தில் கொள்ளாத நீ வேறு தெய்வத்தை நினையாத அடியவர்களின் துன்பங்களை நீக்கி அருள்வாயாக என வேண்டுகிறார். இரவும் பகலும் நினைப்பவர், வழிபாட்டிற்குரிய பூவும் நீரும் சுமப்பவர், உன் திருவடி நிழலிலே நிற்பவர், உன் புகழை ஆடியும் பாடியும் போற்றுபவர், திருநீற்றை விரும்பி அணிபவர், பக்தியால் மனம் நைந்து உருகுபவர் ஆகிய பெருமக்களின் துன்பங்களை போக்கி அருள வேண்டும் என்பது இந்த பதிகத்தின் பொருளாயிற்று. மறையுடையாய் தோலுடையாய், மறையுடையாய் தோலுடையாய்,
வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசின் நல்லா நாள் உயர்ந்த நிறையுடையார் இடையர் களையாய் நெடுங்களம் மேயவனே நீடவல்ல வாசடை மேய நெடுங்களத்தை தேடர் வாழும் மாமருகில் சிறபுற கோ நலகத்தா மாலை ஞான சம்பந்தல் பாடல் பத்தும் பாடவல்லார் பாபம் பரையோமே. இப்பதிகம் மூலம் பிறர் வாழ்வு இடர் நீங்கி இன்பம் பெருக வேண்டும் என்னும் பெருவுள்ளம் வெளிப்படுவதாயிற்று. திருவண்ணாமலையை அன்பர்கள் காட்ட சிவன் வடிவமாகவே அந்த மலையைக் கண்டு தக்கேசியில் அமைந்த இந்த பதிகத்தை பாடினார். பூவார் மலர் கொண்டு அடியார் தோடுவார், பூவார் மலர் கொண்டு அடியார் தோடுவார், புகழ்வார் பானோர்கள் புவார் புறங்கள் எரித்த புவார் புறங்கள் எரித்த முபர்க்கு அருள் செய்தார் உமா மழை நின்று அதிர பெருவி தொருமிழ் நீரையோ அமா வீணை வந்து அணையும் சாரல் அண்ணா மலையா அல்லாடரவும் இயங்கும் சாரல் அல்லாடரவும் இயங்கும் சாரல் அண்ணா மலையாதை நல்லார் பரவ படுவான் காடி ஞான சம்பந்தல் சொல்லால் மலிந்த பாடல் ஆன பத்தும் இவை கற்றே வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மன்னியே வாழ்வாரே.
இந்த பதிகத்தில் திருவண்ணாமலையின் இயற்கை வளங்களை அழகுபட வர்ணிக்கிறார். மேகங்கள் வானத்திலே இடிமுழக்கம் செய்கின்றன. கேட்டு அஞ்சிய காட்டு பசுக்களின் மந்தைகள் அண்ணாமலை அடிவாரத்தை வந்தடைகின்றன. வேடர்களின் பெண்கள் திணை கவர வரும் கிளிகளை ஓட்டுகின்றனர். பன்றிகளின் கூட்டமும் மானினங்களும் கரடிகளும் யானைகளின் திரளும் வந்து சேருகின்ற திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கிற இறைவர் ஞான பிழம்பாய் நிற்பவர். நன்மைகளையே கருதும் அடியவர்களின் பிறப்பை நீக்குபவர். உண்மை நூல்களின் பொருளாக இந்த அருட்செயல் அமைகிறதான். இறுதிப் பாடலிலே ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பாடல் வல்லார் தேவர்கள் வணங்கும் பெருமைக்குரிய வாழ்வினை பெறுவார்கள் என்கிறார். திருநாவுக்கரசு நாயனாரோடு திருஞான சம்பந்தர் திருவீழிமிடலை என்னும் ஊரில் தங்கியிருந்த போது பெரும் பஞ்சம் உண்டாயிற்று. பசிப்பினியால் வருந்தியவர்களுக்கு உணவிட இந்த பெருமக்கள் இருவருக்கும் நாள்தோறும் இறைவன் படிக்காசு அருளினார். ஞான சம்பந்தர் பெற்ற காசு உயர்வு தாழ்வு உடையதாக இருந்ததனாலே இறைவனிடத்திலே சென்று வாசி தீர காசு நல்குமாறு குறிஞ்சி பண்ணிலே பாடினார். வாசி தீரவே வாசி தீரவே காசு நல்குவி மாசில் மீழலை ஏசல் இல்லையே இறைவராயினி மறைகொள் மீழலை மறைகொள் மிழலை கரைகொள் காசினை முறைமை நல்குமே கரைகொள் காசினை முறைமை நல்குமே காடே மாநக பழி சம்பந்தல் காடே மாநக பழி சம்பந்தல் இறைவன் அருளாலே வாசியில்லாத காசு பெற்று அடியவர்களுக்கு நேரத்தோடு திரு அமுது அளிக்கும் நல்ல நோக்கத்தை அடைய பெற்றார். இந்த பதிகத்தை ஓதுவதன் மூலம் குறையுடைய பொருள்களை நீக்கி நிறைவான நுகர்வுகளை பெறலாம் என்பது பெரியோர் கருத்து. சிவஞான செல்வராகிய திருஞான சம்பந்தர் கொங்கு நாட்டிலே உள்ள கொடிமாடச் செங்கிணறு எனும் திருச்செங்கோட்டிற்கு அடியவரோடு சென்று தங்கினார். பனிக்காலம் வந்தது. அக்காலத்திற்குரிய நளிர் சுரத்தினாலே அன்பர்கள் துன்புற்றனர். அவர்கள் படும் துயர் கண்டு மற்ற எந்த உயிர்க்கும் செந்தன்மை பூண்ட அந்தணராகிய சம்பந்தர் அந்த நோய் நீங்குமாறு திருநீலகண்ட பதிகத்தை பாடி பரவினார். பிறர் துயர் கண்டு பொறுக்காது அந்த துன்பத்தை நீக்கும் பேருள்ளத்தை
இச்செயல் மூலம் நாம் அறியலாம். வியாழக் குறிஞ்சி பண்ணில் அமைந்த பாடல்களை நாம் கேட்போமா? அவ்வினைக்கு இவ்வினையாமென்று சொல்லோ அகுதறிவி அவ்வினைக்கு இவ்வினையாமென்று சொல்லோ அகுதறிவி உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமந்தே உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமந்தே கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்றும் நாமடியோ கைவினை செய்தேயும் பிரான்கடல் போற்றும் நாமடியோ செய்வினை வந்து எம்மை தேண்டப்பெறா திருநீல கண்டம் திருநீல கண்டம் நாவினை இட்டும் உளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் ஏயில் மூந்தெரித்தீரென்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றும் நாமடியோ தீவினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீல கண்டம் திருநீல கண்டம் முற்பிறவிகளிலே செய்த வினைகளினாலே இந்த பிறவியில் பயன்களை நுகர்கின்றோம். இதனை அறிந்த நாம் வினைப்பயன்களிலே இருந்து விடுபடும் வழியை தேடாதிருப்பது குறையாகும். எனவே சிவனுக்கு நாம் அடியார்களாகி நற்பணிகளை செய்து வந்தால் பல வினைகள் நம்மை துன்புறுத்தாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்கிறார் ஞானசம்பந்தர். இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவாரப் பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீ. சி. சுந்தரராமன் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார். பாடல்களை பாடியவர் டி. ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.